வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினி பூத். இன்னைக்கும் சினிமா பத்தின பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஜெயம் ரவிக்கு தொடர்ச்சியா நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தாலும் பெருசா அவருடைய ஆரவாரமான ரசிகர்கள் எதையுமே கொண்டாடியப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் அடுத்த படம் கண்டிப்பா அதை பூர்த்தி படம்ன்ற மாதிரி கணேஷ் கே பாபுவோடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படத்துல ஜெயம் ரவி நடிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா? இந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான நபரை கோ ரைட்டரா தூக்கியிருக்காங்க. எஸ், ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆடை, குழு குழு இந்த மாதிரியான திரைப்படங்களை இயக்கிய ரத்னகுமார் இயக்குனர்ன்ற பேர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல ரைட்டர் அப்படின்ற பேரும் அவருக்கு இருக்கு. கோ ரைட்டரா இவர் லோகேஷ் கனகராஜோட இணைஞ்சு மாஸ்டர் ஆகட்டும், லியோவா இருக்கட்டும், இந்த திரைப்படங்கள் எல்லாத்துலயுமே தொடர்ந்து வெற்றி திரைப்படங்களா கொடுக்கறதுக்கு இவரும் ஒரு ரீசனா இருந்திருக்காருன்னு சொல்லலாம். இவர் இப்போ இந்த திரைப்படத்துல கோ ரைட்டரா சேர்ந்திருக்காரு. அண்ட் அவருடைய பிறந்தநாள் அப்போ அந்த ஒரு விஷயத்தை அப்டேட்டா கொடுத்தாங்கல்ல, அது மட்டும் இல்லாம இவர் கோ ரைட்டரா இருக்கிறத தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ஷன்லயும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துக்கு மிக முக்கியமான ஒரு பக்கபலமா ரத்னகுமார் இருக்காரு அப்படின்ற மாதிரியும் டீம் அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சூர்யாவுடைய நடிப்புல இப்ப கங்குவா படம் ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்கள் இருக்கு. ஆனாலும் அவர் விடாம அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை முடிச்சுட்டு ஆர்ஜே பாலாஜோட இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் அப்புறமா கண்டிப்பா இரும்பு கை மாயாவி அப்படின்ற படத்திலையும் அவர் நடிப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல ஆல்ரெடி மாநகரம் அப்படின்ற ஒரு படம் வந்திருந்துச்சு. ஆனா அந்த படத்துக்கு முன்னாடியே இந்த இரும்பு கை மாயாவி படத்தை எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு கேரக்டர்ல ஆர்ஜே பாலாஜியும் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனால் அந்த படம் டேக் ஆஃபே ஆகல. போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அந்த படத்தை பத்தின பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே வராம இருந்துச்சு. காரணம் சூர்யா அவர்களுடைய டேட்ஸ் பிஸி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா மாநகரம் பண்ணாங்க. மறுபடியும் அந்த படத்தை டேக் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் முடியல. ஸோ இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கிற படத்தை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா லோகேஷ் கனகராஜும் ஒரு டைம்ல டைரக்ட் பண்ண தான் போறாரு இரும்பு மாயாவிய. ஆனா அதே கேரக்டர்ல நான் கண்டிப்பா அந்த படத்தில் நடிப்பேன்னு ஆர்ஜே பாலாஜி அவர்களே இப்போ சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆல்ரெடி அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் அப்படின்னு அவங்க டீம் எல்லாம் சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. கண்டிப்பா இப்ப இருக்கிற நிலைமையில சூர்யா அந்த ஸ்கிரிப்டை கையில் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கறாங்க. வேலைக்காரன் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா தான் ஃபகத் ஃபாசிலே எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதோட விட்டாரா, ஆல்ரெடி புஷ்பா அப்படின்ற படமே பெரிய சக்ஸஸ். அந்த படத்தில் அவருக்கான ஒரு கேரக்டரை பார்த்ததுக்கப்புறம் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. அப்புறம் அவருடைய நடிப்பில் வரிசையாக நிறைய திரைப்படங்கள் வந்துச்சு. உதாரணத்துக்கு ஆவேசமாக இருக்கட்டும், வேட்டையனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு. தமிழ்லையுமே பிரதானமாக நிறைய திரைப்படங்கள்ல நடித்தார். அதுக்கப்புறமா அவருடைய ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு. குறிப்பாக இந்த விக்ரம் படத்துலலாம் அவரை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நடிப்பை காமிச்சு ஆவேசம் என்னதான் மலையாள படமாக இருந்தாலும் தமிழ்லையும் ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளமே சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ புஷ்பா பார்ட் 2ல அவருடைய சீன்ஸ்லாம் வர ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ட்ரைலர்லையும் அங்கங்கே தானே வர மாதிரி இருக்கு, அவர் ஃபுல்லாக படம் இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஆனால் இதுக்கு நசிரியா ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி புஷ்பா அண்ட் சுகுமாருடைய இயக்கத்தில் நம்ம பார்க்கும்போது வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் கொடுத்தாங்க ஃபகத் ஃபாசிலுடைய கேரக்டருக்கு. ஆனால் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபகத் ஃபாசிலுடைய ஷோ தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு விஷயம் எல்லாரையும் மெய் சிலுக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் அவருடைய கேரக்டர் அதிக லெவலில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் புஷ்பா 2 திரைப்படத்தை நினைச்சதை விட அதிகமான திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையும் தாண்டி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே ஃபுல் பிளான் ஓடிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற நிறைய திரையரங்குகள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே இப்போ இந்த திரைப்படத்தோட ரிலீஸ்க்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நினைச்சதை விட அதிகமான திரையரங்குகளில் இது ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பாலாவுடைய இயக்கத்தில் அருண் விஜய், சமுத்திரக்கனி, மிஷ்கின், ரோஷினி பிரகாஷ் மற்றும் பலருடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் வனகான். இந்த படத்துடைய கதையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக படத்துடைய ஷூட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்துடைய வேலைகள் எல்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் படத்துடைய ரிலீஸ் டேட்டே சொல்லாமல் இருக்காங்களேன்னு பார்த்தா இப்போ பொங்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி கண்டிப்பாக அருண் விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் பேஸ் இந்த யானை திரைப்படம் மாதிரி அந்த திரைப்படத்துக்கு கொடுத்த ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கும் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ரெண்டுலேயுமே டீச்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி பார்த்தீங்களா? ஆனால் இந்த படத்துடைய வேலைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் ரொம்ப நாளாக பாலாவுடைய திரைப்படம் எதுவுமே வரல. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி சூர்யா வச்சு நிறைய பிளான் போட்டாங்க. அதெல்லாம் நடக்காமல் கைவிட்டப்பட்ட இந்த நிலையில் அருண் விஜய் வச்சு இந்த படத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக காத்திருக்கு. ஆனால் பொங்கல் அன்னைக்கு எக்கச்சக்கமான திரைப்படங்கள் ஸ்டார்ஸ் உடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்போது இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு போட்டி போடும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.